பிரியமானவர்களே, இதோ இந்த நாட்கள் ஒரு இரட்சண்ய நாளாய் இருக்கிறபடினால் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்போதே அனுகிரக காலம், இப்போதே இரட்சண்ய நாளாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு, இந்த ரட்சிப்பின் நாளிலே நம்மை யார் ரட்சிப்பார்? நாம் யாருக்காக இந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யாமின் கோத்திரத்தனாகிய கேராவின் மகன் யோகுத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார் என்று. இன்றைக்கு நம்மை ரட்சிக்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவே, இந்த அற்புதமான நாளில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நாங்கள் மனம் திரும்பி குணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த இரட்சண்ய நாளை காணும்படி இந்த ரட்சிப்பின் செய்தியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு அநேக ஜனங்கள் ஜெபிக்கும்படியாக, அநேக ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக, அநேக ஜனங்களுக்கு இந்த ரட்சிப்பு குறித்து சொல்லும்படியாக, அநேகரை யோகத்தை போல கர்த்தரை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை. திருக்கரத்திரங்களை தாழ்த்தி வறுமையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.